டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு குட்டி உலக்குக்கு ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. சாதம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரும். நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் போட்டதுக்கப்புறமா அந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி உருகி வரும். அப்படி வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த ஹீட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து அதையுமே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.